தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் பிரதமர் மோடியின் தமிழக வருகையை கண்டித்து மே 17 இயக்கத்தினர் சென்னையில் கருப்பு கொடி போராட்டம் மேற்கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறுகிறது. பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகிறார். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் பிரதமர் வருகையை கண்டித்து சென்னை தியாகராய நகரில் மே 17 இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோ பேக் மோடி என்ற பதாகையை ஏந்தி கருப்பு கொடி காட்டி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திருமுருகன் காந்தி, தமிழர் விரோத செயல்களை பாஜக அரசு தொடர்ந்து செய்து வருவதாகவும், தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை ஒதுக்காமல் ஒன்றிய அரசு வஞ்சித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கீழடி என்பது தமிழர்களினுடைய நாகரிகத்தினுடைய தொட்டிலாக, அதனுடைய பழமையை வெளிப்படுத்தும் விதமாக கிடைத்த ஒரு சிறப்பம்சத்தை மோடி அரசு தடுத்து வைத்திருக்கிறது. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, கீழடி அறிக்கையை வெளியிடுறதுல மோடி அரசுக்கு என்ன பிரச்சனை, கல்வி நிதி கொடுக்கறதுல என்ன பிரச்சனை, மீனவனை காப்பாற்றுறதுல என்ன பிரச்சனை, இலங்கை அரசை நட்பு அரசுன்னு சொல்கிறாங்க, இலங்கை அரசு இராணுவ உறவு வச்சுக்கிறாங்க. ஆனால் மீனவன் இன்றைக்கும் இலங்கை அரசினால் கைது செய்யப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. அப்போ மோடி அரசாங்கத்தினால, பாரதிய ஜனதா கட்சியினால் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் நடக்கலை. தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் பிரதமர் மோடியின் தமிழக வருகையை கண்டித்து மே 17 இயக்கத்தினர் சென்னையில் கருப்பு கொடி போராட்டம் மேற்கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறுகிறது. பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகிறார். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் பிரதமர் வருகையை கண்டித்து சென்னை தியாகராய நகரில் மே 17 இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோ பேக் மோடி என்ற பதாகையை ஏந்தி கருப்பு கொடி காட்டி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திருமுருகன் காந்தி, தமிழர் விரோத செயல்களை பாஜக அரசு தொடர்ந்து செய்து வருவதாகவும், தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை ஒதுக்காமல் ஒன்றிய அரசு வஞ்சித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கீழடி என்பது தமிழர்களினுடைய நாகரிகத்தினுடைய தொட்டிலாக, அதனுடைய பழமையை வெளிப்படுத்தும் விதமாக கிடைத்த ஒரு சிறப்பம்சத்தை மோடி அரசு தடுத்து வைத்திருக்கிறது. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, கீழடி அறிக்கையை வெளியிடுறதுல மோடி அரசுக்கு என்ன பிரச்சனை, கல்வி நிதி கொடுக்கறதுல என்ன பிரச்சனை, மீனவனை காப்பாற்றுறதுல என்ன பிரச்சனை, இலங்கை அரசை நட்பு அரசுன்னு சொல்கிறாங்க, இலங்கை அரசு இராணுவ உறவு வச்சுக்கிறாங்க. ஆனால் மீனவன் இன்றைக்கும் இலங்கை அரசினால் கைது செய்யப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. அப்போ மோடி அரசாங்கத்தினால, பாரதிய ஜனதா கட்சியினால் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் நடக்கலை.